ஒரு வாரத்துல 4 பீஸ் பிராய்லர் சிக்கன் சாப்பிடுறதுனால ஹார்மோன்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகி இந்த பிரச்சனை எல்லாம் வருமானு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நம்ம சுகர் இன்டேக், ரிஃபைன்ட் சுகர்ஸ், குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு டோனட்ஸ், கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், KFC, ஃப்ரைட் சிக்கன், பர்கர்ஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஃபேட் கண்டென்ட் உடம்புல சின்ன வயசுலயே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈஸ்ட்ரோஜன் இன்னும் ஒரு ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஏர்லி பியூபர்ட்டி வரலாம், இல்ல வேற சேஞ்சஸ் வரலாம். குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு நம்ம பிராய்லர் சிக்கன் கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு ஃபேட் ஆயிருவாங்க, அன்வான்டட் ஹேர்ஸ் வருது, சீக்கிரமா ஏஜ் ரன் பண்ணிடுவாங்க, இப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அது இதனால தானா இல்ல வேற ஏதாவது அவங்க பண்றாங்க? குழந்தைங்களுக்கு நம்ம தரக்கூடாதுன்னா ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம தரக்கூடாது, பெண் குழந்தைங்களுக்கும் நம்ம தரக்கூடாது. சரியா? பட் இங்க நம்ம கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுவோமே. சரியா? ஒரு வாரத்துல 4 பீஸ் பிராய்லர் சிக்கன் சாப்பிடுறதுனால ஹார்மோன்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகி இந்த பிரச்சனை எல்லாம் வருமானு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நம்ம அது யோசிச்சாச்சா? செகண்ட், மத்த விஷயங்கள்லாம் என்ன? சுகர் இன்டேக், ரிஃபைன்ட் சுகர்ஸ், குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு டோனட்ஸ், கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், KFC, ஃப்ரைட் சிக்கன், பர்கர்ஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. அதனால சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி வந்துருது. ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஆர் பேட். ஸ்கிரீன் டைம், போனை பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களோட மென்டல் ஹெல்த், பசி கண்ட்ரோல் ஆற தன்மை வளர்றதே இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஃபுல்லா ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸே எடுத்துட்டு ஹங்கர் கண்ட்ரோல் சென்டர் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும். இந்த மாதிரி ஃபேட் கண்டென்ட் உடம்புல சின்ன வயசுலயே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈஸ்ட்ரோஜன் இன்னும் ஒரு ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஏர்லி பியூபர்ட்டி வரலாம், இல்ல வேற சேஞ்சஸ் வரலாம். சரியா? பட் பாவம் இந்த பிராய்லர் சிக்கன் ஒரு 2 பீஸ் சாப்பிடுறதுனால வருதுன்றது சயின்டிபிக்காவே என்னால அதை யோசிக்க முடியல. நீங்க பிராய்லர் சிக்கன் மட்டும் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷம் 3 மீல்ஸ் நீங்க தந்துட்டே இருக்கீங்க, இந்த சேஞ்சஸ் எல்லாம் வருதுன்னா நான் ஒத்துக்கிறேங்க. சரியா? ஆனா ஜஸ்ட் ஒரு 5 பீஸ் வாரத்துல நம்ம சாப்பிடுறதுனால இந்த சேஞ்சஸ் எல்லாம் வருதுன்னு சொல்றது doesn't make any sense to me. Okay. And also research பண்ணி ஃபுல்லா பார்த்தாச்சு. பிராய்லருக்கும் நாட்டுக்கோழிக்கும் ஃபேட் கண்டென்ட் மட்டும் இதுல அதிகம். இதுல ஒரு 6 கிராம் இருக்குன்னா நாட்டுக்கோழியில 1 கிராம் தான் இருக்கு. மத்தபடி புரோட்டீன் கண்டென்ட் ஆல்சோ, quality of the protein also is the same. Quality of the protein என்ன டாக்டர்னு நீங்க கேட்கலாம். புரோட்டீன்லயே எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், செமி எசென்ஷியல், நான் எசென்ஷியல் இருக்கு. இந்த 3மே நாட்டுக்கோழிலயும் இருக்கு, பிராய்லர் கோழிலயும் இருக்கு. சோ இப்ப ரெண்டுமே எடுத்துக்கலாம். இதை விட இது பெஸ்ட், இதை விட அது பெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இல்லையா? நாட்டுக்கோழி, பிராய்லர். பிராய்லர் சிக்கன்ல தோல் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது பியூர் ஃபேட். சோ நான் பிராய்லர் சாப்பிடுறேன்னு தோலை உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அது பிராய்லர் மேல தப்பு இல்ல, நம்மளோட ஹேபிட்ஸ்ல தப்பு. சரியா? அந்த லீன் மீட்